ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங் எவ்ரி ஒன். வாங்க எம்சிஎக்ஸ் மார்க்கெட் பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். நேற்று யூஎஸ் ஆயில் எப்படிங்க க்ளோஸ் ஆனது அப்படின்னா ஒரு வாலட்டிலிட்டி அப்படின்னு சொல்லலாம். யூஎஸ் ஆயிலாக இருக்கட்டும், க்ரூட் ஆயிலாக இருக்கட்டும், ஒரு பெரிய வாலட்டிலிட்டியில் தான் நமக்கு க்ளோஸ் ஆயிருந்தது. இதுக்கு முன்னாடி க்ரூட் ஆயில் இன்வென்ட்ரி டேட்டா ஒரு நல்ல சப்ளை தான் கொடுத்துருந்தது. நேற்று ஒரு பெரிய அளவில் இறங்கல, பட் வாலட்டிலிட்டி இன்னைக்கு ஒரு க்ளோஸுக்கு கீழே ஓப்பனிங் கொடுத்து ஒரு $0.92 மட்டும் நமக்கு நெகட்டிவ் சைடு போயிட்டு இருக்கு. கண்டிப்பாக ஒரு சப்ளை எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் நினைக்கிறேன். ஏன்னா க்ரூட் ஆயில யூஎஸ் ஆயில பொறுத்த வரைக்கும் யூஎஸ் ஆயில் இருக்கும் பிரெண்ட் க்ரூட் ஆயில்னு சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா $114 டச் பண்ணிட்டு நமக்கு ரிட்டர்ன் தான் ஆயிட்டு இருக்கு. ஸோ பிரெண்ட் க்ரூட் ஆயில் இப்போ எவ்வளோ ட்ரேட் ஆயிட்டு இருக்கு அப்படின்னா ஒரு $107 $107 ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. WTI க்ரூட் ஆயில் 94 ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஓகேங்களா? ஸோ கண்டிப்பாக இதுக்கு மேலே போனால் அமெரிக்கா பெரிய அளவில் ஒரு பொருளாதார இக்கட்டை சந்திக்கும் அப்படிங்கிற மாதிரி ஸோ அங்கேருந்து நியூஸஸ் எல்லாம் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. பேங்க் ஆஃப் அமெரிக்காவே ஆல்ரெடி சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி நியூஸஸ் எல்லாம் வந்திருக்கிறப்ப இதுக்கு மேலே கொண்டு போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் கிடையாது அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது. ஏன்னா அட்டாக்கும் நடந்துட்டு தான் இருக்கு. ஆயில் அண்ட் கேஸ் ஃபீல்டில் அட்டாக் தொடர்ந்து நடந்துக்கிட்டே தான் இருக்கு. இருந்தும் இதுக்கு மேலே பையர்ஸ் வாங்கலை. ஸோ எப்படி கோல்டு ஒரு இடத்துல போயிட்டு நமக்கு இந்த இடம் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ கோல்டு ஒரு ஹை போனது 5600 வரைக்கும் போனது. மறுபடியும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொண்டு போனாங்க. அங்கேருந்து ஒரு சப்ளை நமக்கு ஃபார்ம் ஆயிட்டு ஸோ கோல்டு ஃபுல்லாக டவுனில் தான் இருக்குது இப்போதைக்கு. ஸோ சேம் கான்செப்ட் க்ரூட் ஆயிலும் கொண்டு வரதுக்கான ஒரு பாசிபிலிட்டிஸ் கம்மிங் டேஸில் இருக்குது. உடனே இன்னைக்கே நடக்குமான்னு தெரியல. ஒரு கூடிய சீக்கிரம், ஏன்னா இந்த இடம் பார்த்தீங்கன்னா தெரியும் நமக்கு ஒரு $119 வரைக்கும் எடுத்துகிட்டு போனாங்க க்ரூட் ஆயில. ஸோ மறுபடியும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு $102 இந்த இடத்துல தான் பேங்க் ஆஃப் அமெரிக்கா ஒரு அனௌன்ஸ்மெண்ட் மாதிரி கொடுத்துருந்தாங்க. இதுக்கு மேலே கொண்டு போகாதீங்க, செல் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் மார்க்கெட் அதுக்கு மேலே போகலை, க்ரூட் ஆயில் போகலை. இந்த இடம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரெட் கலர் கேண்டல் இன்னைக்கு ஃபார்ம் ஆயிருக்கு. கண்டிப்பாக ஒரு செல்லிங் ப்ரெஷர் நமக்கு இருக்கு. காலையிலையும் சரி ஈவினிங்கும் சரி, இல்லை ஒரு வாலட்டிலிட்டிலாம் முடியறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் க்ரூட் ஆயிலோட லெவல்ஸ் பார்க்கலாம். நமக்கு வாலட்டிலிட்டி இருக்கிறனால பேசிக்ஸாக ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை மட்டும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணால் போதும். வேற எதுவுமே நமக்கு தேவை கிடையாது. ஏன்னா இது வரைக்குமே ஒரு பேட்டர்னுக்குள்ளார, அதாவது ஒரு பேரலல் சேனலுக்குள்ளார தான் க்ரூட் ஆயில் போயிட்டு வந்துட்டு இருக்கு. கிட்டத்தட்ட 8541 இருந்து 9344. ஸோ மறுபடியும் 9344. நேற்று இந்த இடம்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 400 பாயிண்ட்ஸ் வேகமாக போயிட்டு மேலேயும் கீழேயும் போயிட்டு வந்திருக்கு. நெக்ஸ்ட் சப்போர்ட் ஜோனுங்கிறது 8541. ஸோ இந்த இடத்துல எடுத்தது அப்படின்னா மறுபடியும் ஒரு ட்ரிபிள் பாட்டம் சப்போர்ட் எடுத்துட்டு ஒரு 9394, இல்லைன்னா மேலே போனால் கூட இந்த 9344 மறுபடியும் செல் ஆஃப் ஆகக்கூடிய சான்சஸ் இருக்கு. ஸோ எப்படி நமக்கு ஒரு 8541 டு 9344 வரைக்கும் போயிட்டு வரதுக்கான சான்சஸ் இருக்கு. நெக்ஸ்ட் நேச்சுரல் கேஸ் பார்க்கலாம். இப்போ நேச்சுரல் கேஸ் பார்த்தோம் அப்படின்னா அவங்க பெரும்பாலுமே நேற்று கத்தாரில் ஒரு எல்பிஜி ஆயில் அண்ட் கேஸ் ஃபீல்டை தான் ஸ்ட்ரைக் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி மேலே வந்தது. இதுவுமே வாலட்டிலிட்டி தான். நெக்ஸ்ட் சப்போர்ட் ஜோனுங்கிறது 288.0, பிரேக் அவுட் பாயிண்ட்டுங்கிறது 307.9. ஸோ இது ரெசிஸ்டன்ஸாக இப்போதைக்கு வேணாம். ஸோ இப்போவும் அட்டாக் தான் போயிட்டு இருக்கு. ஸோ அதனால ரெசிஸ்டன்ஸாக வேணாம், ஒரு பிரேக் அவுட் பாயிண்ட் வேணால் எடுத்துக்கலாம். ஏன்னா ஆல்ரெடி இந்த ஜோன் பார்த்தீங்கன்னாலே ஒரு பேட்டர்ன், ஒரு ரவுண்ட் பாட்டம் பேட்டர்ன் மாதிரி தான் இருக்கு. ஸோ 307.9 பிரேக் அவுட் பண்ணால் ஸோ கண்டினியூஸாக கொஞ்சம் மேலே வரதுக்கு சான்சஸ் நேச்சுரல் கேஸில் இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் கோல்டு அண்ட் சில்வர். இப்போ கோல்டு நேற்று ஃபால் ஆயிருந்தா கூட ஒரு சப்போர்ட் ஜோனில் தாங்க இருக்குது. அதாவது கோல்டு நல்லாவே ஃபால் ஆயிருக்கு நேற்று. இந்த இடம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 4654 நமக்கு ஒரு சப்போர்ட் ஜோன் தான். ஓகேங்களா? ஸோ அந்த சப்போர்ட் எப்படி ஒர்க் அவுட் ஆகும்னா, இப்போ கோல்டோட எம்சிஎக்ஸ் எடுத்திருக்கேன். ஸோ கோல்டோட எம்சிஎக்ஸில் 15 மினிட்ஸில் பிரேக் அவுட் பாயிண்ட்னு வச்சிருக்கேன். அதாவது 1,45,750. ஸோ இந்த ஜோனோட பிரேக் அவுட் பாயிண்ட். ஸோ பிரேக் அவுட் ஆனது அப்படின்னா 1,50,741 வரைக்கும் மறுபடியும் கீழே இறங்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் நமக்கு கோல்டில் இருக்கு. நெக்ஸ்ட் சில்வர். இப்போ சில்வரும் சேம் கண்டிஷன் தான். இப்போ நமக்கு இந்த ஜோனை பிரேக் அவுட் பண்ணால் 2,33,789 பிரேக் அவுட் பண்ணால் 2,42,921 வரைக்கும் போயிட்டு ரிட்டர்ன் ஆகக்கூடிய சான்சஸ் நமக்கு சில்வரில் இருக்கு. நெக்ஸ்ட் காப்பர் பார்க்கலாம். இப்போ காப்பர் பார்த்தோம்னா கூட சேம் கண்டிஷன் தான். ஸோ பிரேக் அவுட் பாயிண்ட்டுங்கிறது இந்த இடம் 1140 பிரேக் அவுட் பண்ணால் 1146 வரைக்கும் போயிட்டு ரிட்டர்ன் ஆகக்கூடிய சான்சஸ் இருக்குது. எப்படியும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அப் அண்ட் டவுன் தான். ஸோ எம்சிஎக்ஸை பொறுத்த வரைக்கும் க்ரூட் ஆயிலாக இருக்கட்டும், ஒரு நேச்சுரல் கேஸாக இருக்கட்டும், ஒரு ஒன் சைடு போகுமான்னு கேட்டிங்க அப்படின்னா அதுக்கான
அதுக்கான ஆன்சர் வந்து கொஸ்டின் மார்க் தான். இப்போதைக்கு வந்து ஒரு அப் அண்ட் டவுன் வந்து போயிட்டு வரதுக்கு சான்சஸ் வந்து இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் வந்து நிஃப்டி நிஃப்டி பார்க்கலாம். இப்போ நிஃப்டி நிஃப்டி எப்படிங்க ஓப்பன் ஆயிருக்கு அப்படின்னா ஒரு 71 பாயிண்ட்ஸ் வந்து பாசிட்டிவ்ல ஓப்பன் ஆகுது. நிஃப்டி நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஒன்று சொல்லணும் அப்படின்னா ஸ்டார்டிங் நல்லா இருக்கு, ஆனால் ஃபினிஷிங் சரியில்லை அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. காலையில் 6:30 மணிக்கு ஒரு நேற்று காலையில் 6:30 மணிக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பாசிட்டிவ்ல இருக்கு. நம்ம இந்தியன் மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் மறுபடியும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு செல்லிங்க்கு வந்து போயிட்டு இருக்கு. ஓகேங்களா, ஸோ பார்க்கலாம். இன்னைக்கு வந்து 71 பாயிண்ட்ஸ் வந்து பாசிட்டிவ்ல போயிட்டு இருக்கு. க்ளோஸுக்கு மேலே ஓப்பனிங் நிஃப்டி எல்லாம் க்ளோஸுக்கு மேலே ஓப்பனிங் கொடுத்தது அப்படின்னா நமக்கு கண்டினியூஸாக கொஞ்சம் புல்லிங் சைடு வந்து எதிர்பார்க்கலாம் இன்னைக்கு. இல்லை அப்படின்னா லோகோ கீழே பிரேக் அவுட் பண்ணால் அகைன் வந்து ஒரு செல்லிங் கொடுக்கறதுக்கு சான்சஸ் வந்து இருக்கு. ஸோ பார்க்க அந்த மாதிரி வந்து நடக்குது அப்படின்னு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பார்த்தீங்கன்னா இன்னைக்கான கண்டிஷன்ஸ். மறுபடியுமே பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் நல்ல ப்ரெடிக்ஷன் வீடியோவில் நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ வெரி மச்.